ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிட்டி அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். அண்ட் டேரக்டாக லெவல்ஸ் உள்ள போயிடலாம். அண்ட் நேற்று கொடுத்த லெவல்ஸ் மார்க்கெட்டில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருந்திருக்கும். நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஓகே ஃபைன். அண்ட் நாளைக்கான லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பார்த்துருவோம். அண்ட் சேம் லெவல் தான் இன்றைக்கி நான் என்ன ட்ரேட் எடுத்திருந்தனோ அதே சேம் லெவல் தான் நான் மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்துருப்பேன். ஆல்மோஸ்ட் மெம்பர்ஷிப்பில் நிறைய பேர் எனக்கு ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க. பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இன்னைக்கான மெம்பர்ஷிப்போட அப்டேட்ஸ் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே. அண்ட் மார்னிங்கே இன்னைக்கு நான் லெவல்ஸ் கொடுத்துருப்பேன் தெரியுங்களா? எத்தனை மணிக்கு கொடுத்துருக்குன்னா கரெக்டாக வந்து ஒரு 10:00 கொடுத்துருக்கேன். ஓகே. 10:00னா இப்போ நமக்கு இன்னொரு வியூ என்னன்னா, லைக் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்ல ரிஜெக்ஷன் குடுத்துட்டு இருந்தது. நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த டைம்ல புட் ஆப்ஷன் போகாதீங்க. லைக் இது லோவ கட் ஆகட்டும். இப்ப ஏன்னா நாங்க ரெகுலரா மெம்பர்ஷிப் என்னன்னா வாய்ஸ் மெசேஜ் குடுத்துருவோம். லைக் இங்க போகும், இந்த ரேஞ்ச் இந்த மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படின்ற லெவல்ஸ் குடுத்துருவோம். இப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, இந்த ரேஞ்ச் லோவ கட் ஆகட்டும். லோ கட் ஆயிட்டு ரீடெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வந்து ஃபாலோ ஆகுன்ற வியூ சொல்லியிருப்போம். எக்ஸாக்ட்டா இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல நேத்துமே யூடியூப்ல தான் குடுத்திருப்போம். அந்த லெவல்ஸ் தான் குடுத்திருப்போம். நீங்க பார்த்திருப்பீங்க. எத்தன பேர் நேத்து லெவல்ஸ் ஒர்க் ஆச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்றேங்க. அண்ட் ப்ராஃபிட் பண்ணீங்களா? லாஸ் பண்ணீங்களா? இன்னைக்கு நேத்து லெவல்ஸ வச்சு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க? என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? லெவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? அப்படின்றது பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. பிகினர்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். புதுசா பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ அதே சேம் லெவல் தான். இப்போ நான் என்ன ரேஞ்ச்னா மார்க்கெட் வந்து லைக் இங்கேருந்து நமக்கு ரிஜெக்ஷன்களா சப்போர்ட் எடுத்து ரிஜெக்ஷன். இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன். நீங்க லோவர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கும். நீங்க சின்ன சின்ன விஷயம் நீங்க மார்க்கெட்ல கண்டிப்பா பார்த்து தான் ஆகணும். இப்போ இந்த ஹைலேருந்து நான் இப்படி ட்ராப் பண்ணேன்னா, இந்த இடத்துல ப்ராப்பரா ஒரு ட்ரெண்ட் லைன் தெரியுதுங்களா? அப்ப இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு ப்ராப்பரா ஒரு பிரேக் அவுட் அகைன் ரீடெஸ்ட். நான் என்னன்னா, ஆ லோ கட் ஆகட்டும். லோ கட் பண்ண உடனே வாங்காதீங்க. இந்த இடத்துல பிரேக் அவுட் குடுத்து நமக்கு ரீடெஸ்ட் எடுக்கட்டும். ரீடெஸ்ட் எடுத்து புட் ஆப்ஷன் போனீங்கன்னா, நமக்கு இந்த இவ்வளோ தூரம் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த ரேஞ்ச் வரைக்கும் நான் உங்களுக்கு லெவல்ஸ் குடுத்துருப்பேன். ஓகேங்களா? இந்த வியூ கரெக்ட்டா இருந்துச்சு மார்க்கெட்ல. ஹோப் இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நேத்து கூட ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அ அடுத்து பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் குடுத்திருப்பேன். தெரியுங்களா? பேங்க் நிஃப்டி இந்த லெவல் நேத்தே உங்களுக்கு நான் குடுத்திருப்பேன். என்ன குடுத்திருப்பேன்னா 55,000 225 ரேஞ்ச்ல ரிவர்சல் ஆகும். இல்லன்னா இந்த ரேஞ்ச்ல இப்போ இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கும்போது வெயிட் பண்ணுங்க. இது பிரேக் அவுட் ரீடெஸ்ட் குடுக்குதுன்னா, நமக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆகும்னு குடுத்திருப்போம். எக்ஸாக்ட்டா மார்க்கெட் என்னன்னா சேம் வியூ தான். இன்னைக்கு 2 இடத்துலயும் இன்னைக்கு நமக்கு ப்ராஃபிட் குடுத்தது. நீங்க கால் ஆப்ஷன்ல போயிருந்தாலும் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். புட் ஆப்ஷன்ல போயிருந்தாலும் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். அந்த லெவல்ஸ வச்சு. ஓகே. அந்த லெவல்ஸ் மறக்காம உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஏன்னா இதுல தான் நான் ட்ரேட் எடுத்திருந்திருப்பேன். இன்னைக்கு நான் லோ டைம் ஃப்ரேம் எடுத்தேன். ஏன்னா ரொம்ப லாங்கா நான் வெயிட் பண்ணல. நான் ஷார்ட்டா தான் வெயிட் பண்ணேன். ட்ரேட நான் டீசென்ட்டா க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இங்க ட்ரேட் எடுத்திருப்பேன். நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் கூட இன்னைக்கு குடுத்திருப்பேன். இங்க ட்ரேட் எடுத்து இங்க இருந்து அகைன் திருப்பி எனக்கு ரெக்கவரி திருப்பி மார்க்கெட் லோ. இந்த ரேஞ்ச் இதுல தான் ட்ரேட நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். இங்க எடுத்து இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி தான் நான் ட்ரேட க்ளோஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு லாஸ் வந்து தெரிஞ்சது. மினிமம் லாஸ் தான் நமக்கு மார்க்கெட்ல ஓகேங்களா? ரொம்ப அதிகமா கிடையாது. மினிமம் லாஸ் தான். இப்ப இன்னைக்கான லெவல்ஸ் நீங்க வந்து லைக் ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே கிளியரா புரியும். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, மார்க்கெட் வந்து லைக் நேத்து என்னென்ன லெவல்ஸ் குடுத்திருந்தோம் 55,225 குடுத்திருந்தோம். அதேபோல 55,031ன்ற ஜோன் குடுத்திருந்தோம். 55 இந்த ஜோன். இப்ப இது இந்த ரேஞ்ச் கிட்ட வருதுன்னா, நமக்கு பவுன்ஸ் பேக் நடக்கணும்னு சொல்லியிருப்பேன். நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்திருப்பீங்க. இங்க நமக்கு எக்ஸாக்ட்டா இங்க நீங்க எடுத்திருந்தாலும் கால் ஆப்ஷன்ல ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். இங்கருந்து நமக்கு ரிவர்சல் குடுத்தாலும் நம்ம புட் ஆப்ஷன்ல ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ரெகுலரா அப்டேட்ஸ் எல்லாமே. மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தெரியாம எல்லாருமே போய் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் பிளைண்டா போய் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லெவல்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா, மேபி அவங்க ட்ரேடிங்கோட ஸ்கில் கண்டிப்பா டெவலப் ஆகும். ஓகே. பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்றேங்க. இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 150 லைக்ஸ் குடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ரெகுலரா வீடியோஸ் குடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ப்ராஃபிட் பண்ணீங்களா? லாஸ் பண்ணீங்களா? லைக் ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா ஒரு கிரீன் ஹார்ட், லாஸ் பண்ணீங்கன்னா ஒரு ரெட் ஹார்ட் அப்படின்னு போட்டு கமெண்ட் பண்றேங்க. கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன் எங்கேஜா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். அண்ட் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ற மாரி ஐடியா இருந்துச்சுன்னா, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் குடுத்துருக்கேன். மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே இந்த பேட்டர்ன் எல்லாமே நான் மெம்பர்ஷிப்ல நீங்க அப்டேட் பண்ணியிருந்தேன். ஓகே. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன். லைக் லோவர் டைம் ஃப்ரேம் வச்சு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பேன். மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு. நம்பர கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கோர்ஸ்ல இது எல்லாமே நான் பெர்ஃபெக்ட்டா நான் செல்ஃபா லேர்ன் பண்ணிக்கணும் ப்ரோன்னு ஐடியா இருந்துச்சுன்னா, கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கோர்ஸ்மே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைன். இப்ப நாளைக்கான லெவல்ஸ் பார்த்துடலாம். ஓகே. இப்போ நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ரிவர்சல் ஜோன் அப்டின்னா, லைக் இந்த ரேஞ்ச் ஓகேங்களா? 55,031 இப்போ இந்த ஜோன்ல எங்க வேணா ரிவர்சல் ஆகும்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த ரேஞ்ச்ல மிட்ல இந்த ஆனா இப்ப நம்ம எங்க ரிவர்சல் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, கிளியரா வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கே தெரியும். இப்ப
இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் வந்து 55,000ல ரிவர்சல் பாசிபிள். 55,031 இந்த ஜோன்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்றது நாளைக்கு இங்கேருந்து டச் பண்ணி ரிவர்சல் ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? ஃபைன். அது ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க. 1 ஹவர் வெயிட் பண்ணா தான் தெரியும். எதுக்காக நான் ஒரு 1 ஹவருக்கு நான் எப்பயுமே நான் மெம்பர்ஷிப்ல லெவல்ஸ் எத்தனை மணிக்கு குடுப்பேன்னா, 10 மணிக்கு மேல இல்ல 10:30க்கு மேல தான் நான் குடுப்பேன். ஏன்னா, மார்க்கெட் அப்பதான் கொஞ்சம் செட்டில் ஆகும். ஃபேக் பிரேக் அவுட்லாம் முடிஞ்சு, நமக்கு வால்யூம்லாம் நமக்கு கொஞ்சம் பொறுமையா ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணும் 10:30க்கு மேல. அதனால தான் நான் மெம்பர்ஷிப்ல அந்த டைம்ல நான் லெவல்ஸ் குடுக்குறது. நெறைய பேரு எனக்கு பிஃபோரே டிஎம் பண்ணுவாங்க. 9:30க்குலாம் டிஎம் பண்ணுவாங்க. ப்ரோ லெவல்ஸ் அப்டின்ட்டு. நான் வெயிட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா நம்ம இப்போ நீங்க இது எத்தன பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம. ஏன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க ட்ரேட் பண்றீங்க. ஓகே கரெக்ட் எல்லாமே. ட்ரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல எத்தன பேர் அதிகமான லாஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல தான் நீங்க பண்ணியிருப்பீங்க. இது நெறைய பேருக்கு நீங்க அப்ளை ஆகும். ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல தான் நம்ம அதிகமான லாஸ் பண்றதே மார்க்கெட்ல. அதுக்கப்புறம் இருக்கிற செகண்ட் ஒரு 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ்ல அந்த லாஸ் உட்கார்ந்து ரெக்கவரி பண்ணிட்டு இருப்போம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல தான் எப்பயுமே மார்க்கெட் ஃபேக் பிரேக் அவுட்ஸ்ல நெறைய குடுக்கும். வால்யூம் அதிகமா ஜெனரேட் ஆகும். ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா மூவ் ஆகும் அப்டின்னும்போது, அதுல தான் நமக்கு நெறைய ஃபேக் பிரேக் அவுட் குடுக்கும். அதுல தான் நான் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு ட்ரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்க பிகினர் இப்ப வாட்ச் பண்ணீங்கன்னா, கமெண்ட்ட போய் செக் பண்ணி பாருங்க. கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1 ஹவர் தான் அவங்க மேக்ஸிமம் லாஸ் பண்றதே மணிய. ஓகே. 1 ஹவர் வெயிட் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் ட்ரெண்ட் தெரிஞ்சிரும். மார்க்கெட் கொஞ்சம் செட்டில் ஆகும். அப்ப ஈஸியா ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபைன். நாளைக்கான லெவல்ஸ் போயிடலாம் டைரக்ட்டா. இப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஜோன்னா, இந்த 55,031லேருந்து 55,000 இங்கருந்து நாளைக்கு வந்து இந்த ஷார்ட்டர் ரிவர்சல். ரொம்ப லாங்கா தான் இதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டில ரொம்ப லாங் புட் ஆப்ஷன்லாம் போக முடியாது. ஷார்ட்டா தான் போக முடியும். இப்போ 117 பாயிண்ட்ஸ் நமக்கு இந்த இடத்துல டார்கெட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட். இப்ப இன் கேஸ் திருப்பி நமக்கு இந்த லோ பிரேக் அவுட் குடுக்குது. இந்த 54,191 பிரேக் அவுட் குடுக்குது. அப்படின்னா இந்த ரேஞ்ச்ல இருந்து ரீடெஸ்ட் எடுத்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆக பாசிபிள். ஓகேங்களா? ஃபைன். இதான் நாளைக்கான லெவல்ஸ். இப்ப நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன் பாருங்க. நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் இங்கருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல கன்சால்டேஷன் எடுக்குது அப்படின்னா, இங்கருந்து நமக்கு டச் பண்ணி ஃபால் ஆகும். இப்ப இங்கருந்து கால் ஆப்ஷன் போகாதீங்க. இந்த ரேஞ்ச்ல இருந்து 54,912லேருந்து கால் ஆப்ஷன் போகாதீங்க. பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. பிரேக் அவுட்லேருந்து திருப்பி ரீடெஸ்ட் இந்த ரேஞ்ச். இப்ப நீங்க ப்ரோ கால் ஆப்ஷன் எங்க வந்தா ப்ரோ போலாம்னா, இந்த 55,031 உடைக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல பிரேக் அவுட் ஆகட்டும். பிரேக் அவுட் ஆகட்டும். 55,031 இதோட மிட்ல 55,015 55,015 ஓகேங்களா? இந்த ரேஞ்ச். இப்ப இங்கருந்து நம்ம ஷார்ட்டா இந்த ஹை வரைக்கும் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதான் நமக்கு நாளைக்கு செட்டப். ஓகே கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. நான் லெவல்ஸ மட்டும் ரிப்பீட் பண்றேன். நோட் பண்ணிக்கோங்க. 55,225, 55,031, 55,000, 54,912, 54,829 ஓகே ஃபைன். இந்த லெவல்ஸ். அண்ட் இன்னைக்கு நீங்க பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்ணீங்களா? நிஃப்டில ட்ரேட் பண்ணீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்றீங்க. எதுல ட்ரேட் பண்ணீங்கன்னு பார்க்கலாம் எல்லாரும். ஓகே. ஓகே ஃபைன். இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்னன்னா, ம் இப்போ பேங்க் நிஃப்டி இப்போ நான் நிஃப்டில தான் ட்ரேட் எடுத்திருக்கணும். ஆனா நான் பேங்க் நிஃப்டில ஏன்னா எனக்கு மொமெண்ட்டே சுத்தமா கிடைக்கல. பேங்க் நிஃப்டில அதான் தான். இப்ப நான் வந்து ட்ரேட் எடுத்திருக்கணும்னா, நான் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் எடுத்திருக்கணும். 12 மணிக்கு மேல தான் ட்ரேட் எடுத்திருக்கணும். ஆனா நான் மார்னிங்கே கொஞ்சம் சீக்கிரமாவே ட்ரேட குளோஸ் பண்ணிட்டேன். ஆனா நல்ல மூவ் ஆச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி தான். ஆனா இந்த ஹை வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த ஹை போகல. லோலருந்து இப்போ ட்ரெண்ட் இப்போ நீங்க என்னன்னா, ப்ரோ இங்கருந்து நம்ம கால் ஆப்ஷன் போலாமான்னா, போகக்கூடாது. ஏன்னா ட்ரெண்ட் நமக்கு லோவர் லோ ட்ரெண்ட்ல இருக்குல்ல. இப்போ நான் வந்து ரெகுலரா இந்த கான்செப்ட் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நமக்கு டவுன் ட்ரெண்ட் வருது, சப்போர்ட் இருக்குன்னா இங்கவே பிளைண்டா போகாதீங்க. இப்ப நமக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குன்னா, அந்த பேட்டர்ன கட் ஆயிட்டு இப்படி ஒரு ரீடெஸ்ட் எடுக்கும். இங்க நம்ம போகலாம். இப்ப இந்த பையிங் இப்போ செல்லர்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப செல்லர்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கும்போது செல்லர்ஸ நம்ம ஃபைட் பண்ணி வின் பண்ண முடியாது. அப்ப இந்த பேட்டர்ன கட் ஆகணும். அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த சில சப்போர்ட் இங்க இருந்து டச் பண்ணி நீங்க கால் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா, இது என்ன நடந்திருக்கு? இது ஸ்டில் நமக்கு பேட்டர்ன்ல தான் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? செல்லர்ஸ தான் ஃபாலோ பண்ணும். அப்ப இங்க நமக்கு பிரேக் அவுட் குடுத்து சப்போர்ட் எடுக்கிறதுனால தான் பையிங் பிரஷர் இருக்கும். ஓகே. இது எல்லாமே சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ். இதெல்லாம் கிளியரா வாட்ச் பண்ணீங்கன்னா தான் ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ண முடியும் மார்க்கெட்ல நம்மளால. ஓகே. ஃபைன். இப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்ன? இப்ப இந்த இடத்துல ஒரு புதுசா ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன். நாளைக்கு இந்த ஜோன் ஆக்ட் ஆகும். இப்போ நாளைக்கு நீங்க ரிஸ்க்கா ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, 24,000 இப்போ இங்க இருந்து லைக் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 24,921லேருந்து நீங்க சேஃபா தான் போகணும்னா, இங்க இருந்து ரிவர்சல் 24,000 963 ஓகேங்களா? 24,963 இந்த ரேஞ்ச்ல இருந்து ரிவர்சல். ஓகேங்களா? இப்ப இந்த 2 ஜோன்ல இப்ப நீங்க 24,921 போறீங்கன்னா ரிஸ்க். இங்க நமக்கு ரிவர்சல் ஆகுதுன்னா சேஃப் மார்க்கெட். ஓகேங்களா? இந்த 2 ஜோன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இப்ப நீங்க கால் ஆப்ஷன் எங்க போலாம்னா, இந்த 25 கால் ஆப்ஷன்னா உங்களுக்கு நேத்தே சொல்லியிருப்பேன். கால் ஆப்ஷன் போறீங்கன்னா, லாங் கால் ஆப்ஷன்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. லைக் சின்னதா இப்ப இங்க வந்து டச் ஆகுதுன்னா, இந்த லோ டூ ஹை சின்னதா ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளிய வந்துரலாம். ரொம்ப லாங்கா. நீங்க புட் ஆப்ஷன் போனீங்கன்னா மட்டும் தான் லாங் ட்ரேட்ஸ் நம்மளால ஹோல்டிங் வைக்க முடியும். ஓகேங்களா? ஷார்ட் ட்ரேட்ஸ் நம்மளால வைக்க முடியாது. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இப்ப இருக்கிற லெவல்ஸ நான் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். ஏன்னா இந்த லெவல்ஸ் நான் பார்த்தா தான் கரெக்ட்டா உங்களுக்கு சொல்ல முடியும் அனலைசிஸ். ஏன்னா இந்த லெவல் வரைக்கும் நான் பிஃபோரே செக் பண்ணிட்டேன். லெவல்ஸ் கரெக்ட்டா இருக்கு. இப்ப ப்ரீவியஸோட லெவல்ஸ் பார்த்தா தான் நம்மள நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும்னு சொல்ல முடியும். ஓகே. ஓகே.
கிளியரா தான் இருக்கு. இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்னன்னா, நீங்க கால் ஆப்ஷன் போகணும். லாங் மீன்ஸ் ஒரு சின்ன ரிவர்சல் பாயிண்ட் அப்டின்னா, 24,000 ஓகே. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இந்த லெவல்ஸ் தான் நாளைக்கு ரியாக்ட் ஆகும். இப்ப நமக்கு நியூட்ரல் இருக்குன்னா, இங்கருந்து எடுக்கிறீங்கன்னா ரிவர்சல் 24,921ல ரிஸ்க் இருக்கும். இங்க ரிவர்சல். இப்ப நீங்க சேஃபா 1 ஹவர்ல இங்க மார்க்கெட் மேல போகுது அப்டின்னா, 24,963 வந்து இங்கருந்து நமக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இங்க ரிவர்சல் அகைன் இப்டி போகும். இப்போ நீங்க கால் ஆப்ஷன் போகணும்னா, லைக் வெயிட் பண்ணிட்டு இந்த லோ வரட்டும். 24,837 இங்கருந்து ஒரு ஷார்ட் ரிவர்சல் இந்த ரேஞ்ச் வரைக்கும். இப்போ லோ டூ ஹை பாயிண்ட்ஸ் எவ்வளோ வரும் அப்டின்னா, இப்ப நமக்கு வெறும் 30 பாயிண்ட்ஸா குடுக்குது. அப்ப நீங்க டெல்டா வேல்யூ 60 இருந்தாலும் நமக்கு ஒரு அதுல ஒரு 18 பாயிண்ட்ஸ் குடுக்கும். டெல்டா வேல்யூ கால்குலேட் பண்ணீங்கன்னா. அப்ப நமக்கு ஈஸியா ஒரு 18 பாயிண்ட்ஸ் குடுத்துரும். ரொம்ப லாங் போக முடியாது. சின்ன ட்ரேட் தான் சொல்லியிருக்கேன் அந்த ரேஞ்ச். ஓகே. அகைன் இப்போ லோ பிரேக் அவுட் ஆகுது. ரீடெஸ்ட் எடுக்குன்னா தாராளமா இந்த ரேஞ்ச் இந்த ட்ரேட் போகலாம். புரியுதுங்களா? நாளைக்கான லெவல்ஸ் ரிப்பீட் பண்றேன். நிஃப்டிக்கான லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஆ ஓகே. 25,000, 24,963, 24,921, 24,867, 24,837 ஓகேங்களா? இதான் நாளைக்கான எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். ஓகே. அண்ட் ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இத நீங்க லைவ் மார்க்கெட்ல எப்படி மூவ் ஆகும்னு தெரிஞ்சுக்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லெவல்ஸ் குடுக்குறோம். கால்ஸ் குடுக்க மாட்டோம். நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். என்னோட மெம்பர்ஷிப்ல எந்த கால்ஸும் குடுக்க மாட்டோம். லைக் இப்போ புட் ஆப்ஷன் வாங்குங்க, கால் ஆப்ஷன் வாங்குங்க அப்படின்ற வியூல. இப்போ இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணிட்டு நம்பர்ஸா குடுக்க மாட்டோம். லெவல்ஸா குடுப்போம். இப்போ இந்த ரேஞ்ச் கிட்ட போச்சுன்னா மார்க்கெட் புட் ஆப்ஷன் போகும். இங்கருந்து போச்சுன்னா இங்கருந்து கால் ஆப்ஷன் போகுன்ற லெவல்ஸ் மட்டும் தான் குடுப்போம். கால்ஸ் குடுக்க மாட்டோம். ஓகே. அது கண்டிப்பா அதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வில்லிங் இருந்துச்சுன்னா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டா ஸ்டாக் மார்க்கெட்ட பேசிக் ஸ்கிராட்ச்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கணும்னா, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் குடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஸ்லாட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. அக்டோபர் பேட்ச் போயிட்டு இருக்கு. மறக்காம இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நேத்து லெவல்ஸ் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னைக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சுன்னு உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அந்த லெவல்ஸ் ரெகுலரா பாருங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப யாருனா ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த லெவல்ஸ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோஸ. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்போ தெரியாம நெறைய பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திருப்பி ரிப்பீட் பண்றது. இத மட்டுமே வச்சு பண்ணாதீங்க. மேபி உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு இத கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பார்க்குறவங்க எல்லாமே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 100 கமெண்ட்ஸ் ஆச்சும் குடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு டாஸ்க் மாரி எடுத்துக்கோங்க. தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம்.